ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். ஸோ அழகான ப்ரோமோ வந்திருக்கு, செம மாசான ப்ரோமோ வந்திருக்கு. நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன். சண்டே எபிசோடில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த விஷயங்கள் தான் நடக்குது. ஆனால் இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதான்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்னா, கனி லாஸ்ட்டில் இருக்கும்போதும் சரி, ரம்யா லாஸ்ட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியில் போகாமல் புஷ் பண்ணி உள்ளே வைக்கிறாங்களே, இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டாப் 5ல் கன்ஃபார்ம் 2 இடம் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஒன்று கனி, இன்னொன்று ரம்யான்ற மாதிரி தோணுது. ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு சேவ் வந்து கனி தான் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்க ரொம்ப நன்றி. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. சிரம் தாழ்ந்த நன்றிகள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறார். ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணுறார் கனி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விக்ரம், விஜய் பார்வதி. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு 3 வாரங்களை வந்து கரெக்டாக வந்துட்டு விக்ரம், விஜய் பார்வதியை மாறி சேவ் பண்ணுறாரு. அப்படின்னு இருக்கும்போது விஜய் பார்வதிக்கும் அந்த லாஸ்ட்டு, அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு இடம் இருக்குன்றது தெரியுது. விக்ரமுக்கும் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா விக்ரமுக்காகவே ஒரு எபிசோட். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். விக்ரமுக்காகவே விக்ரமோட அந்த கண்ணீருக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த கண்ணீர் கரையை நான் வந்து துடைக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பக்கெட் விஷயத்துக்கு ஒரு எபிசோடா அப்படின்ற மாதிரி இருந்தாலும், விஜய் பார்வதிக்கு நேற்று நடந்த சம்பவங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவங்க அப்படியே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு நாளாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு ஒரு நன்றி, விஜய் சேதுபதிக்கு நன்றி. அப்படி அவங்களுக்கு ஹாப்பியான ஒன்று, அவங்களோட ரசிகர்களும் சரி செம்ம ஹாப்பி. ஏன்னா ஏதாவது ஒரு எபிசோடில் விஜய் பார்வதிக்கு ஏதாவது ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்தா வச்சிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அவங்க போட்ட பிளானுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பதமதிப்பாயிடுச்சு அந்த ஃப்ரைடே எபிசோட் பார்த்து. அதுவும் இவர் சொல்லியிருப்பார் பாருங்க, யார் விக்ரம், நான் தான் வில்லன்னு நினச்சேன், பார்வதி நீ செம்ம பெரிய வில்லி அப்படின்னு. ஏன்யா ஒரு பிளான் போடுறது குத்தமையா? அப்புறம் நீ அங்கேயே உட்காந்துட்டு இருப்ப குத்துக்கள் மாதிரி, நான் உன்னை நோத்தவே கூடாதா அப்படின்னு. ஆனால் கடைசியில் வந்து விஜய் சேது சூப்பராக வந்து அதை வந்து சொன்னார். என்னென்னா, அதுதாங்க பிளானு, அப்புறம் பிளானே போகலான்னு என்னங்க அர்த்தம், என்னங்க குடி அங்கே முடிகிற போது அப்படின்ற மாதிரிலாம் சூப்பராக பேசியிருப்பார். ஸோ அதை வகையில் நிறைய பாராட்டுகள் விஜய் பார்வதிக்கு, வித்தவுட் அடி வாங்காமல் பாராட்டுகள். ஆனால் மைக் இஷ்யூவை பற்றி எப்படி பேச மாட்டாங்க, ஒருவேளை இன்றைக்கி இருக்கும், ரைட். அதுக்கப்புறம் வந்து இவங்க முடிச்சதுக்கப்புறமா கமருதனுக்கு சேவ் சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு. கமருதன் இந்த லேடிஸ் வாய்ஸில் பேச மாதிரி இவரும் லேடிஸ் வாய்ஸ்லேயே வந்து செம்மையாக வந்து கமருதன் எனக்கு வரல, கேவலமாக இருக்குது. பட் அவங்க ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. யூ ஆர் சேவ்டுன்னு சொல்லிட்டு. ஹாட் சீட்டில் ஒரு 3 பேர் வச்சுருக்காங்க. யாருன்னா சாண்ட்ரா, எஃப்ஜே, பிரஜன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த அன்அஃபிஷியல் ஷூட்டிங்ஸில் லாஸ்ட்டில் இருந்தவங்க தான். ஆனால் எஃப்ஜே வந்து கொஞ்சம் மேலே இருந்தார். சுபிக்ஷா உள்ளே போயிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி பாருங்கள். ஸோ சுபிக்ஷாவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயராக வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்போ வந்துட்டு ஒரு 80 நாள் தேரும் போல இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் வந்துட்டு அவங்க நாமினேஷன்ஸில் இல்லை. இப்போ பாருங்கள் ஆனால் எஃப்ஜேக்கு சரியான லாக்கை போட்டிருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். எஃப்ஜேக்கும் ரம்யாக்கும் அடுத்த வாரம். ஏன்னா அதை நம்ம அடுத்தது பேசுவோம், சரிங்களா? இப்போ வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு அவுட் சைடில் 3 பேர் உட்கார வச்சுட்டு கேட்குறாங்க, சரி யார் இந்த வாரம் போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின் போது கனி வந்துட்டு பிரஜன் அண்ட் எஃப்ஜேன்றாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்துட்டு பண்ணுறாங்க தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் பார்வதி வந்து எஃப்ஜே அண்டு பிரஜனை சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு காண்டாக போகிறாங்க. ஏய் கூட வந்துட்டு என்ன சொல்லாமல், ரைட்டு உன் புருஷனை தானே சொன்னேன், தெரியுண்டி நேற்று நீ பண்ணும்போதே எனக்கு தெரியும், ரைட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வியானா வந்துட்டு பிரஜன் சாண்ட்ரா இவங்க கூண்டோட முதல் வெளியே போனால், ஃபேமிலியோட வெளியே போனால் சந்தோஷம், எஃப்ஜே வீட்டில் இருக்கட்டும். ஏன்னா நேற்று ஒரு எடிட்டர் காமிச்சிருப்போம், நேற்று சூப்பராக உங்களுடைய சிந்தனை ஏறி எங்கோ போய் கொண்டு இருக்கிறது அந்த பாகுபல் டயலாக் வந்து சொல்லியிருப்பார் நம்ம விஜய் சேதுபதி. அவங்கள காமிச்சிட்டப்பான்னு வந்து எஃப்ஜேவை காமிச்சிருப்பாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வீட்டில் இருக்கணும், மற்ற 2 பேரும் போட்டோம். சரி, அப்போ நம்ம இப்போ கடைசியில் வந்துட்டு எவிக்ஷன் கார்டு அப்படி காமிக்கிறாரு, சாரி இப்படி காமிக்கிறாரு. நம்மளுக்கு அது தெரியாது, பிளர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யாருன்ற விஷயங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. என்னென்னா பிரஜன் தான் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கேம் செம்மையாக மாறப்போது. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிரஜன் போனதில் எனக்கு உண்மையிலே வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா நல்லா இப்போ தான் கேமை ஸ்டார்ட் பண்ணார், சூப்பரான ஒரு மனுஷன். இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி, இப்போ கமருதீன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ பண்ணி அது வந்து ராங்காக போய் கடைசியில் இப்போ வந்துட்டு வெளியே போகிறாரு. ஆனால் ஒரு விஷயம் செம்மையாக நடந்திருக்கு. பேப்பர் அப்படின்னு பேர் வாங்கினார் முன்னாடி, இப்போ வந்து அது இல்லை. செம்ம பார்க்கலாம். அவருடைய கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து அவருடைய கெரியரில் நிறைய விஷயங்கள் வரட்டும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.